காயத்ரி மேம் சொன்னாங்க எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு. சும்மா வந்தாங்க, சரி மேலே போகலாம் வாங்க போய் பேசிட்டு வரலாம் அப்படின்னாங்க. சரின்னு பேசிட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னோம். சரின்னு எல்லாம் சேர்ந்து முதல்ல ஆரம்பித்தோம். அப்போ ஆரம்பிக்கும்போது ஃபஸ்ட்டு செஷன் ஆரம்பிக்கும்போது இந்த இடத்துல வந்து வேறு ஏதோ நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்தது. அதனால் எதிர்க்க அந்த ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த அப்போ வந்து சிறப்பு பேச்சு கொடுக்க வந்தவர் பட்டாபி ஐயா இருக்கும். ஃபஸ்ட்டு அவர் தான் ஆரம்பித்து வச்சார். ஸோ ஆரம்பிக்கும் போதே எல்லாம் கொஞ்சம் லேட் ஆச்சு, 30 minutes ஆச்சு. ஒவ்வொருத்தராக வந்தாங்க. ஃபஸ்ட்டு இதில் ஒரு 14 பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணவொடனே மைக் ஃபஸ்ட்டு சரியாக ஒர்க் ஆகலை. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கரெக்டாக ஒரு வாட்டர் டேங்கரை வச்சு மோட்ரு போட்டு டர்ன்னு அது வேறு போயிருந்து. என்னடா அது சகுனமே சரியில்லையே, லேட்டாக ஆகுது, யாருமே வரல, என்ன விஷயம் அப்படின்னு. பட்டு சரி நெக்ஸ்ட் வீக் வரலாமா, சரி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கவிதா வந்துட்டு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்தது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஸ், ஒரு ஃபோர்ஸ் அப்படின்வாங்க. இந்த ஸ்டார் வார்ஸில் வந்து மே த ஃபோர்ஸ் பி வித் யூன்ற மாதிரி மே கவிதா பி வித் இதுன்ற மாதிரி ஷீ ஹேஸ் அ எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ரோல். அவங்க எதுவாக இருந்தாலும் உடனே கால் பண்ணுவாங்க, கார்த்திக் உங்கள் ஹெல்ப் வேணும் அப்படின்வாங்க. சரி அதுக்கு யாராக இருந்தாலும் அவங்க பேசி இது பண்ணுவாங்க. அது மாதிரி படிப்படியாக ஒரு 8வது இது நடந்தது. ஒரு 10 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் 15, 20, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இட் வாஸ் அ கிரேட் ஜேர்னி. அதாவது இவங்க சொல்லுவாங்க, காயத்ரி அடிக்கடி சொல்லுவாங்க, லீடர்ஷிப் இஸ் மேஜிக் அப்படின்வாங்க. அந்த ஒரு இது எனக்கு ஞாபகம் வந்து. ஸோ இட் இஸ் சம்திங் தட் ஐ ஹர்ட். அந்த பேச்சை நான் கேட்டிருக்கேன். தென் திஸ் வாஸ் லைக் அ ப்ரூஃப் ஆஃப் த புட்டிங். அதாவது இது வந்து கேட்டது வந்து ஒரு நிகழ்வு, அது நடந்தது வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. ஏன்னா ஆரம்பிக்கும் போது நான் சொன்ன மாதிரி ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருந்தது. பட் அதுக்கப்புறமா எல்லாம் இருந்தது. ஸோ காயத்ரி மேடம் வந்து ஒரு பெரிய வித்து, அவங்களுக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய சொத்து. அதில் அந்த வித்தை போட்டு அப்படியே விட்டானா நிறைய ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் நிறைய கார்பரேஷனில் பார்த்துருப்பீங்க, நிறைய இடத்துல வெறும் அந்த காலி குண்டு ஒண்டி இருக்கும், அந்த கம்பி கட்டி வச்சுருப்பாங்க, உள்ளே செடி இருக்காது. ஏன்னா அவங்க வந்து மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னு போயிட்டானுங்க. அது மாதிரி இருந்தால் எதுவுமே உருப்பிடாது. ஆக்சுவலாக அந்த வித்தை போட்டோம். அந்த காயத்ரி மேடம் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறமா நான், கவிதா மேடம், அப்புறம் இந்த மாதிரி சீனியர் பீப்புள், பட்டாபி சார், வேணு நீலகண்டன் சார், அப்புறம் ஐயா உதயமூர்த்தி அவர்கள் எல்லாம் எப்படின்னா அப்பப்போ வந்து ஓகே இந்த செடி ரொம்ப இதுவாக இருக்குது, இப்படியே இருந்தால் செத்து போய்டும், கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம் அப்படின்னு. அது மாதிரி நிறைய கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மெம்பர்ஸ் வந்து ரொம்ப இதுக்கு இது பண்ணாங்க. எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தர் இப்போ பார்த்தீங்களா தெரியும், சேர் வைக்கிறதா இருக்கட்டும், சேர் போடுறதா இருக்கட்டும், ஒரு ஒரு குத்து விளக்கு ஏற்றுறதா இருக்கட்டும், இல்லை யாரோ ஒருத்தர் சொன்னாங்க இது மாதிரி எப்படி உங்கள் கிளப்பில் வந்து இது மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு. ஸோ எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அது மாதிரி ஒரு எல்லோரும் ஓகே மூக்கு மேலே வர வச்சு, ஓ தமிழ் சென்னை தமிழ் மன்றத்தில் இது மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு. சரிங்க, நாங்கள் வந்து செவிக்கு உணவில்லாத போது வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும்ன்ற மாதிரி நாங்கள் செவிக்கும் கொடுப்போம், வயிற்றுக்கும் கொடுப்போம். அது மாதிரி கிரெடிட் கோஸ் டு எவ்ரி ஒன். இது மாதிரி செடி கொஞ்சம் கொஞ்சமாக வந்தப்போ மெம்பர்ஸ் பிளேட் அன் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் வாட்டரிங் த பிளான்ட். அதுக்கு செடிக்கு தண்ணி ஊற்று, களை எடுத்து அது பெருசாக வந்துருக்கு. இது இன்னும் பெரிய மரமாலை நம்மளோட ஓரளவுக்கு இந்த சைஸ்க்கு வந்திருக்கு. இந்த செடி இன்னும் பெருசாகிட்டு அது வந்து பூ பூத்து காய் காய்ச்சி இன்னும் நிறைய மரம் அதுலேருந்து வளர்ந்து நிறைய பேர் பயன்படணும். அதுதான் ஒரு என்னோட முக்கிய வேண்டுகோள். இது பெரியவங்க இல்லாமல் சின்னவங்களும் இன்றைக்கி பேசுகிறத பார்த்தா ரொம்ப அருமையாக பேசினாங்க குழந்தைகள். எனக்கே ரொம்ப இதுவாக இருந்தது. இது மாதிரி தமிழ் மெல்ல சாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரோ, அது மாதிரி அது பாரதி. அது சாகிறத வந்து யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்துட்டு இது மாதிரி தண்ணி விட்டு இல்லை சாப்பாடு போட்டு தமிழை வந்து நல்லா வளர்த்து ஒருத்தரும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லாமல் பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு சீன் வந்து மகாத்மா காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. அதாவது அவன்றது இல்லாமல் இன்டைரக்ஷன் 5-4 விரல் நம்ம நோக்கி இருக்குது. ஸோ நம்ம எல்லோரும் ஒரு சின்ன இது பண்ணோன்னா ஒரு தமிழ் வந்து டெஃபினட்டாக சாகவே சாகாது. உலகத்தில் மிக பழமையான மொழி
நான் தமிழன் என்று சொல்வதில் மிக பெருமை அடைகிறேன். வாழ்க தமிழ், வளர்க வையகம்.